அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்குல ஒரு ஸ்நாக்ஸு செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு 2 கிழங்க அவிச்சு வச்சுருக்கேன். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பூண்டை நல்லா ட்ரை ஆக்கி வறுத்து வச்சுருக்கேன். மல்லித்தழை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகு சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொடை மிளகா, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, ப்ரெட்டை பொடிச்சு வச்சுருக்கேன். இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க நான் மசிஞ்சு எடுக்கேன். நம்ம கையாலே மசியலாம், இப்படியும் மசியலாம். நான் தயிர் கடையக்கூடியதை வச்சு நான் மசியுதேன். கிழங்கு துண்டு துண்டாக இருந்தாலும் இதை கட் பண்ணி கொடுத்துரும். பச்சை மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, மல்லி, மிளகா, கொடை மிளகா, கரம் மசாலா பொடி, சின்ன வெங்காயத்தை சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கார்லிங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1½ ஸ்பூனு, மைதா 2 ஸ்பூனு, கொஞ்சம் சால்ட்டு நம்ம தேவைக்கு தக்கன போட்டு பத்தாட்டா 2வது போடலாம். நீ எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விரவியாச்சு. இப்படி அழகாட்டு பால் மாதிரி வருது. இப்படி நீங்கள் உருண்டை பிடிச்சி எனக்கு இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டு. அதுக்கடையில் நம்ம ஒரு டொமேட்டோ சாஸு ரெடி பண்ணிடலாம். பாதி கொடை மிளகா எடுத்திருக்கேன். அதான் நல்லா பொடி பொடியாக நம்ம நைஸாக கட் பண்ணணும். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணலாம். தக்காளியில் இவ்வளோ கட் பண்ணி எடுக்கணும். இந்த இதை வேஸ்ட்டு பண்ணாண்டா நம்ம குழம்புக்கு ரசத்துக்கு எதுக்காக பிசையலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துடலாம். பொடிசாக எவ்வளோக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணணும். கேரட் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துடலாம். நறுக்கி வச்ச கொடை மிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, சால்ட்டு, பூண்டு, எல்லாத்தையும் இந்த இதை வச்சு நல்லா நான் பிசைஞ்சு கொடுக்கேன். இது நல்லா பிசைஞ்சா இந்த தக்காளியில் உள்ள சாறு வெளியே வரும். நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வச்சு பிசைஞ்சோன்னா ஜூஸ் வெளியே எப்படி வருது பாருங்க. நீ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சா இதிலே நல்ல ஜூஸ் வரும். நமக்கு இப்போ நல்லா எனக்கு ஊறி கிடச்சிருக்கு.
நல்லா சாஃப்டாக இருக்கி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கி. இன்னும் இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மேலே கொஞ்சம் தூவிடும். கொஞ்சம் மல்லி இலையை போட்டுரும். இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கரைக்கலாம். நல்லா கரைச்சி வச்சிடலாம். உங்களுக்கு கிழங்கு ஒட்டுதாக இருந்தால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மேலே தூவிடுங்க. தூவிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிடுங்க. உருண்டையை பிடிச்சி நல்லா பால் மாதிரி உருட்டி பாருங்க. இப்படி வச்சிடுங்க. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணுதேன். எண்ணெய் இப்போ உருட்டி வச்சிருக்கிறத இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் இப்படி பெரட்டிக்கிட்டு ப்ரெட்டில் இப்படி ப்ரெட்டில் பெரட்டி எண்ணெயில் இப்படி போட்டு எடுக்கணும். பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. முறுன்னு கோல்டன் கலர் மாதிரி வந்திருக்குது. அழகாக இருக்கு. கேப்சியன் சிக்கன்லாம் தூர நிற்கணும். இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு சாயங்கால நேரம் ஸ்கூல் விட்டு வந்தானிக்க ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லாட்டா டக்குன்னு 2 உருளைக்கிழங்கை எடுக்கணும். ஒரு பச்சை மிளகு, கருவேப்பிலை, மல்லி இலை, கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி உருளைக்கிழங்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள். உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இப்படி செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பு இருக்கு பாருங்க. நான் ஒரு ஸ்பூன் வச்சு நான் காட்டுதேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எண்ணெயெல்லாம் குடிக்கவே இல்லை. ரொம்ப அழகு. எனக்கு சுடுது. ரொம்ப அருமையான ரெசிபி. இதுக்கு கெச்சப்பு எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு இந்த கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டாட்டு இருக்குது. கார்லிக் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். கார்லிக்கு, கொடை மிளகா, தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகா, மல்லி இலை எல்லாம் போட்டு இது ஒரு ஸ்நாக்ஸ் கணக்கு இருக்குது. இந்த 2 வச்சு சாப்பிட்டானிக்க ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.